ஆஸ்கர் வெல்லியோட ஒரு கோட் ஒன்று, ஒரு மனுஷனுக்கு 2 ட்ராஜடி தான் இருக்கு. ஒன்று அவன் ஆசைப்பட்டது கிடைக்காத போது, இன்னொன்று அவன் ஆசைப்பட்டது கிடைச்சதுக்கு அப்புறம். அண்ட் த செகண்ட் இஸ் தி வர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவார். ரஜினி சார் சொல்றாரு இல்லையா, என்ன கட் அவுட்ல எல்லாம் வந்து பாலாபிஷேகம் பண்ணுவாங்களான்றது என்னோட எய்ம் தான், அதுதான் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய லட்சம். ஆனால் நடந்தபோது ஓ அவ்வளோதானா. அண்ட் இப்போ அந்த செலிபிரிட்டி சஃபரன்ஸ் வந்து நான் வெளியில் போய் ஒரு விருப்பப்பட்ட பொருளை வாங்கி சாப்பிட முடியாத அளவுக்கு நான் கேஜ்டாக இருக்கிறேங்கிறது தான் என்னுடைய சாபம்னு சொல்கிறார் இல்லையா. கிட்டத்தட்ட இன்னொன்னு வந்து நீங்க கொஞ்சம் பத்திரமாக இல்லை அப்படின்னா நீங்க யாருன்ற ஒரு டெஃபினேஷனே அதை சார்ந்து மாறி பயங்கரமா நீங்கள் என்ன பண்ணீங்கனாலுமே தவறுகள் உங்களை சுட்டி காட்டப்பட்டுகிட்டே இருக்கும். நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணலன்னா இவன் அப்படி பண்ணாக்கா இவன் ஏன் பந்த காட்டுறாம்பாங்க இல்லையா. இது இப்படி தானே இருந்துகிட்டே இருக்கும். நீ இங்கிலீஷ் பேசுனா பீட்டருன்றவாங்க, கான்ஃபிடென்ட்டாக பேசுனாக்கா திமிரு அப்படின்றவங்க. இது அவங்களுக்கும் தெரியாதுல்ல நம்ம என்ன சஃபர் பண்றோன்றது நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. அவங்க நம்மளை புரிஞ்சுக்கணும்ட்டு எல்லாத்தையும் பார்த்து பேச வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கும். நம்ம ஃப்ரீயா இருக்கவே முடியாது.